ஹலோ, 10 கோடி ரூபா தந்தால் உங்களுக்கு சாதாரணமாக கருத்து கணிப்ப சொல்லல. இல்லை பணத்தை முதல்ல ஆமாம் முதல்ல அக்கௌண்ட்டில் போட்டுருவேணும். அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லை? சரி சரிங்க, பணம் அக்கௌண்ட்ல ஏறியாச்சு. வணக்கம் மக்களை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு வழியாக இருக்கு. இந்த கருத்து கணிப்பு யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு நடத்தின கருத்து கணிப்புன்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. தமிழ்நாடு மொத்தம் சர்வே எடுத்து துல்லியமா எடுத்த கருத்து கணிப்பு ஆகும். தமிழ்நாடு மொத்தமா அலைஞ்சியலா? 10 வருஷமா நான் உங்க கூட இருக்கேன். 4 வலு தாண்டி அந்த பக்கம் நீங்க போனதே இல்லையே. அது உனக்கு தெரியும், பார்த்துட்டு கீழே தெரியாது இல்லை. நீ நல்லா யோசிச்சு பாரு. ஓட்ட போட்டு வரவர்கிட்ட யாரு கேட்டால, நான் கேட்டாச்சுன்னா எனக்கு ஓட்ட போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னா, நீ கேட்டா உனக்கு ஓட்ட போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னா, யாருக்கு ஓட்ட போட்டேன்னு உண்மையை சொல்லவே மாட்டேன். அப்ப எதை வச்சாலும் கருத்து கணிப்பு சொல்ல போறியா? அன்னை டீ குடிச்ச போனேன் இல்லை, டீ குடிச்ச போகும்போது கடையில் நிறைஞ்சு கலவை மாதிரி இருந்து அரசியல் பேசிட்டு இருந்தேன். அதை வச்சு இடங்க அடிச்சு விட்டுற வேண்டியதை இல்லை. தமிழ்நாடு மொத்தம் இந்த வெயிலில் அலைஞ்சி 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் கருத்து கணிப்புகள் தலைப்பாய்ச்சியம்மா. வணக்கம் மக்களை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு வழியாக இருக்கு. இந்த தடவையும் மக்கள் மனதில் அந்த கட்சிக்கு எதிராக தான் இருக்கு. இந்த இடம் 99% மக்கள் சொம்பு சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சொம்பு சின்னத்துக்கு தலைவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹலோ, ஆமாம் கருத்து கணிப்பு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை அவங்க 12 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் 15 தரையலா? சரி அக்கௌண்ட்டில் போடுங்க. அப்போ உங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பு சொல்லியிருக்கீங்க. சரி பணம் ஏறிட்டு பாருங்க, அவங்களுக்கு சாதகம் மாட்டே சொல்லிடுங்க. வணக்கம் மக்களை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு வழியாக இருக்கு. இந்த தடவை நம்ம நினைச்ச போல தான் எல்லா கட்சியும் பின்னுக்கு தள்ளி அந்த கட்சி தான் ஆட்சி வச்ச போகுது. இதெல்லாம் ஒரு பிழைப்பு.